ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.4. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காண்பனவற்றின் மதிப்பு காண்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்பர் 1 sin 49 டிகிரி. இதற்கு மதிப்பு என்ன? அது அட்டவணையிலேருந்து நம்ம எழுத போகிறோம். ஒவ்வொன்றையும் அட்டவணையிலேருந்து நம்ம எழுதலாம். ஓகே. செகண்ட் சம்மு cos 74 டிகிரி 39 நிமிடம். தேர்டு சம் tan 54 டிகிரி 26 நிமிடம். ஓகே. இப்படி ஒவ்வொன்றா எழுதி வச்சுக்கிட்டு அட்டவணையை பார்த்து அந்த வேல்யூஸை நான் எழுத போகிறேன். ஓகே. அடுத்து ஃபோர்த்து சம் sin 21 டிகிரி 21 நிமிடம். ஃபிஃப்த்து சம் cos 33 டிகிரி 53 நிமிடம். ஆறாம் கணக்கு tan 70 டிகிரி 17 நிமிடம். இப்போ அட்டவணையை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு நமக்கு பார்த்துக்கணும். ஓகே. இப்போ நமக்கு நேச்சுரல் சைனின் தலைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நேச்சுரல் சைனில் எத்தனை டிகிரி வேணும்? நமக்கு 49 டிகிரி வேணும். 49 டிகிரி 0 மினிட்ஸு. அதுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. 0.7547. என்ன வேல்யூ இருக்கு? 0.7547 இருக்கு. ஓகே. 49 டிகிரி நேச்சுரல் சைனில் 49 டிகிரிக்கு நேரம் 0.7547. அதை முதல்ல எழுதுவோம். 0.7547. ஓகே. இது நேச்சுரல் சைனில் எழுதியாச்சு. அடுத்து என்னது? cos 74 டிகிரி 39 நிமிடம். நேச்சுரல் கொசைன்ஸில் பார்க்கணும். 74 டிகிரி 39 நிமிடம். நேச்சுரல் கொசைன்ஸில் 74 டிகிரி 39 நிமிடம் வேணும். இதில் 36 இருக்கும். 3 பொது வித்தியாசத்தில் பார்க்கணும். 74க்கு நேரம் 36க்கு நேரம் எவ்வளோ இருக்குது? 26 56 இருக்கு. 36ஓட 3 கூட்டினா தான். அப்போ 3ஆவதுக்கு நேரம் என்ன இருக்கு? பொது வித்தியாசத்துல 3க்கு நேரம் 8 இருக்கு. அப்ப 74 36 3க்கு நேரம் 8 இருக்கு. இந்த 8 கொசைன் அப்படிங்கல கழிக்கணும். 26 56 இருக்கு. இந்த 8 கழிக்கணும். 26 56ல இருந்து 8 என்ன செய்யணும்? கொசைனுக்கு கழிக்கணும். அவங்களே கொடுத்துருப்பாங்க. பொது வித்தியாசம் பகுதியில் உள்ள எண்களை கழிக்க வேண்டும், கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்ப 74 36க்கு நேரம் 26 56 இருக்கு. இந்த 8 கழிக்கணும். ஓகே. 26 56ல இருந்து 8 மைனஸ் பண்ணுனா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.26 48 கிடைக்கும். ஓகேவா? 36 + 3ன்னு வந்துக்கிறோம். பொது வித்தியாசத்துல 3க்கு நேரம் இருக்க ஆன்சரை கழிக்கணும். சைனுக்கும் டேஞ்சன்ட்டுக்கும் பொது வித்தியாசத்தை கூட்டணும். காசுக்கும் சீக்கண்டுக்கும் கழிக்கணும். ஓகே. அடுத்து tan 54 டிகிரி 26 மினிட்ஸ். tan என்னது? 54 டிகிரி 26 மினிட்ஸை பார்க்க போகிறோம். அப்போ எப்படி பார்க்கணும்? இங்கே tan 54 டிகிரி ப்ளஸ் 26 மினிட்ஸ்னால் 6 கூட்டியிருப்பாங்க. 0 6 12 18 24 24 மினிட்ஸு ப்ளஸ் 2 மினிட்ஸ். அதை பார்க்கணும். நிமிடத்தை பார்த்து கூட்டி போடணும். என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். டேஞ்சன் நேச்சுரல் டேஞ்சன்ட்டுக்கு போயிடணும். இது நேச்சுரல் கொசைன். அடுத்து நேச்சுரல் டேஞ்சன்ட்டுக்கு போயிடணும். இந்த இருக்கு நேச்சுரல் டேஞ்சன்ட்ல என்ன ஆன்சரு? 54 26 54 26 வேணும். இங்கே 24க்கு 1.3968 இருக்கு. இந்த 2க்கு நேரம் 17 இருக்கு. எப்படி? 1.54 26 24க்கு நேரம் 1.3968 54க்கு நேரம் 1.3968 அதுக்கு நேரம் ஆன்சர் இருக்கதா கூட்டிக்கிறணும். 26ங்கல 2 17. ஓகே. 1.3968 ப்ளஸ் அந்த 2க்கு உரியதை கூட்டணும். 2க்கு உரியது 17.
கூட்டி போடணும். ஓகே, 1.15 5 மிச்சம் 1 8 9 3. இதுதான் tan 54 டிகிரி 26 நிமிடத்திற்கு. அடுத்து நேச்சுரல் சைன் பார்க்கணும். 21 டிகிரி 21 நிமிடம். 21 21 நேச்சுரல் சைனு 21 டிகிரி 21 நிமிடம். ஓகே, நேச்சுரல் கொசைன் இது. நேச்சுரல் சைனில் பாருங்க, நேச்சுரல் சைனில் 21 21 நேச்சுரல் சைன் 21 டிகிரிக்கு நேர 21 வேணும். என்கிட்ட 18 தான் இங்கே இருக்குது. 18க்கு நேரம் அங்கே 3க்கு நேரம் பார்த்து 8 கூட்டிக்கிறணும். 3க்கு நேரம் என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ 8ஐயும் 21 21க்கு இந்த ஆன்சர் 18 + 3 21 வரும். 36 33 இருக்குது. அங்கே ஒரு 8 இருக்குது. அப்போ 36 41. ஓகே, 36 41. புரியுதா? இந்த 21 நிமிடத்தை 18 + 3 பிரித்து அதுக்குரிய ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து கொசைன் 33 டிகிரி 53 நேச்சுரல் கொசைன்ஸில் 33க்கு நேரம் 53 பார்க்கணும். 53 இல்லை, அப்போ 48 + 5 தான் 53 இருக்கும். 33 53 இது 48 + 5 அப்போ தான் 53 வரும். 8 இருக்குது. 33 48. பட் இந்த கொசைனில் நம்ம என்ன செய்யணும்? இந்த இதை 8 கழிச்சு போடணும். இந்த 8 கழிச்சு போடணும். அப்போ 33 48 இது ஒரு 5 53 வரும். 83 10லேருந்து 8 கழிக்கணும். 83 10லேருந்து 8 மைனஸ் பண்ணணும். ஏன்னா கொசைனில் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். பொது வித்தியாசத்தை கழிக்கணும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, அடுத்து டான்ஜென்ட் 70 டிகிரி 17 70 17. ஓகே, அப்போ எப்படி எழுதலாம்? டான் 70 டிகிரி 6 6 தான் முடிப்பாங்க. 0 6 12 இன்னொரு 5 12 + 5. ஓகே, இதுக்குரிய வேல்யூ டான் 70க்கு பார்த்துட்டு 12 நிமிடத்துக்கு பார்த்துட்டு பொது வித்தியாசத்தில் 5 பார்த்துட்டு டேனுக்குன்னா கூட்டணும். 70 17 டான்ஜென்ட் எடுத்துட்டேன். 70 17. ஓகே, டான் 70 17 12 + 5 17 வரும். ஓகே, 12 70க்கு நேரம் 12 5 131 131 கூட்டிக்கிறணும். 70 17க்கு 12 + 5 2.77 77 76 131 கூட்டணும். 2.77 76 + 131 கூட்டிக்கிறணும். புரியுதா? 7 10க்கு 0 மிச்சம் 1 9 7 2. அப்போ முதல்ல மெயினான டிகிரி எங்கே பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த 6 12 18 24 இந்த மாதிரி இங்கே இருக்கும். பொது வித்தியாசத்தில் 1லேருந்து 5 முடிக்க இருக்கும். அப்போ நமக்கு வேணுங்கிற நம்பரை இதோட எடுத்து கூட்டி வச்சுக்கிட்டா காசை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பொது வித்தியாசத்தை கூட்டிக்கிறணும். காசுக்கு மட்டும் கழிச்சுக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சைன் 49க்கு மதிப்பு, அப்புறம் காசு 74 டிகிரி 39 39ங்கில் 36 6 வரையில் 36 + 3 காசில் மட்டும் இந்த பொது வித்தியாசத்தை கழிச்சு போட்டுறணும். tan 54 + 26 டிகிரி 24 இதை இந்த இதில் பார்த்துட்டு நடுவு இதில் பார்த்துட்டு 2 இதை பொது வித்தியாசத்தில் பார்த்து கூட்டி போட்டாச்சு. அதே போல் சைன் 21 21 அதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 33 டிகிரி 53 நிமிடம் அதுக்குரிய வேல்யூ. எதுக்கு மட்டும் காசுக்கு தான் கழிக்கணும். இந்த கழிச்சு போட்டிருக்கேன். 83 10 இருக்குது. அதில் பொது வித்தியாசத்தை கழிச்சு போட்டாச்சு. டேனுக்கும் கூட்டி தான் போடணும். ஓகேவா?